இப்ப கூட ஆதி கிட்ட அந்த 50 லட்ச ரூபாய் செக்க திருப்பி கொடுத்துட்டு தான் வரேன். என்ன மீனாட்சி, அதையும் கொடுத்துட்டு வந்த? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உதவும்ல. என் அம்மாவை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்களை எதிர்பார்த்து நான் நிக்க மாட்டேன். அது சரி மீனாட்சி, அவன் தான் உன்னை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியறானே. அதுவும் அத்தை உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே, அப்புறம் என்ன? கல்யாணமும் இப்ப வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போதுமா? ஐயோ, கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டியா? ஏன் மீனாட்சி? முதல்ல எங்க அம்மா குணமாகணும், கண் முழிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இப்படி பண்ணிட்டியே, இத கேட்கவே கஷ்டமா இருக்கு மீனாட்சி. என்ன மாப்ள, உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்ல? சரி விடு மீனாட்சி, என்ன பண்றது, இப்ப அத்தை தானே நமக்கு முக்கியம். சரி வா, உன்னை கொண்டு போய் விடுறேன். ஆமா, சீக்கிரம் வாங்க. மாப்பிள கூட ஆட்டோல போயிடலாம். வா. ஏன் பொண்ணுங்க ஆட்டோவை பார்த்தாலும் பின்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்றதுக்கா? நான் போய்க்கிறேன். மீனாட்சி, எனக்கு போய்க்க தெரியும். ஏய் மீனாட்சி, வா, உன்னை விட்டுறேன். மாப்பிள, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சையா? உன் ஆளு நெருப்பா இருக்காயா? தெரியாம சொல்லிட்டேன். பயங்கர ஆக்ரோஷத்துல இருக்கா. மாப்பிள, சும்மா ஜில்லுன்னு காத்தடிக்குது இல்ல? ஏயா, சூரிய மண்டைய பொழக்குது, ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்கிற. மீனாட்சி இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னதும் அத கேட்டதுக்கு அப்புறம் சும்மா தலையில ஐஸ் வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. அந்த ஆதி எம்பிட்டு அதுப்பா பேசினான். அவன் கொடுத்த செக்க அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு வந்திருக்கான்ல. அதான் மாப்பிள நம்ம மீனாட்சி.